14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இறைவன் மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அத்தோடு இவ்வேதத்தை பின்பற்றுவதன் மூலம் நேர்வழி பெறுமாறும் மக்களை பணித்தான். இந்த தெய்வீக நூல் இறக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரை முழு மனித சமூகத்துக்குமான ஏக வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல் குர்ஆனின் தன்னிகரற்ற போக்கும் அதனுள் அடங்கியிருக்கின்ற அதியுயர் ஞானமும் அது இறைவாக்கு என்பதற்கு தெளிவான ஆதாரமாகும். இதனை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு அற்புதங்களை அது தன்னகத்தே கொண்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப விருத்தியால் கண்டறியப்பட்ட எத்தனையோ விஞ்ஞான உண்மைகளை அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னரே அழுத்தமாக சொல்லியிருப்பது அந்த அற்புதங்களில் ஒன்று எனலாம். உண்மையில் அல் குர்ஆன் ஒரு விஞ்ஞான நூல் அல்ல. எனினும் அதில் இரத்தினச் சுருக்கமாகவும் கருத்தாளத்துடனும் முன்வைக்கப்பட்ட பல விஞ்ஞான உண்மைகள் இன்றைய தொழில்நுட்ப அறிவியல் யுகத்தில் தான் புரியப்பட்டு வருகின்றன. இவை அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காலப்பகுதியில் அறியக்கூடியதாக இருக்கவில்லை. இதுவும் இக்குர்ஆன் இறைவாக்கு என்பதற்கான பொருத்தமான சான்றாகும். குர்ஆனின் விஞ்ஞான அறிவுத்தன்மையை அற்புதத்தன்மையை விளங்க முன்னர் அது இறங்கிய சூழ்நிலையில் விஞ்ஞான அறிவு மக்களிடம் எந்தளவு தூரம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வது அவசியமாகும். குர்ஆன் இறங்கிய 7ஆம் நூற்றாண்டில் அரபு சமூகம் பல மூட கொள்கைகளாலும் குருட்டு நம்பிக்கைகளாலும் கட்டுண்டு கிடந்தது. அவர்களிடம் இப்பிரபஞ்சத்தையோ இயற்கையையோ பற்றி எதனையும் அறிந்து கொள்வதற்கான அறிவு பின்னணி காணப்படவில்லை. தம் மூதாதையரிடமிருந்து பெற்ற கட்டுக்கதைகளைத்தான் அவர்கள் நம்பியிருந்தனர். உதாரணமாக, மலைகள் வானத்தை தாங்கி நிற்கின்றன என அவர்கள் கருதினர். மேலும் இப்பூமி தட்டையானது எனவும் அதன் இரு மருங்கிலும் பாரிய மலைகள் உள்ளதெனவும் இம்மலைகள் தாம் தூண்களாக நின்று வானத்தை தாங்கி நிற்கின்றன எனவும் அவர்கள் நம்பினர். அரபு சமூகத்தில் வேரூன்றியிருந்த இத்தகைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் அல் குர்ஆன் வானங்களை தூணின்றி உயர்த்தியுள்ளான் என்ற வசனத்தின் மூலம் களைந்தறிந்தது. மலைகள்தாம் வானத்தை தாங்கி நிற்கின்றது எனும் கருதுகோளை பெறுமதியற்றதாக்கியது. எவருமே உணராத பல உண்மைகள் அவர்களால் உணரப்படுவதற்கு முன்னரே அல் குர்ஆன் வெளிக்கொணர்ந்தது. வானியல், பௌதீகம், உயிரியல் என்பன குறித்து மிகச் சிறியளவு அறிவை பெற்றிருந்த காலப்பகுதியிலேயே குர்ஆன் இறக்கப்பட்டாலும் உண்மையில் பிரபஞ்சத்தின் தோற்றம், மனித பிறப்பு, வளிமண்டல கட்டமைப்பு, புவியின் மேல் சாத்தியமான உயிர் வாழ்க்கையின் சமநிலை போன்ற பல விடயங்கள் குறித்த அடிப்படை உண்மைகளை அது முன்வைத்தது. இவ்வகையில் குர்ஆன் ஒரு தெய்வீக வாக்கு என்பதை எடுத்துக்காட்டும் அதன் பல விஞ்ஞான அற்புதங்களில் சிலவற்றை இங்கே எடுத்துக்காட்ட விளைகிறோம். பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி அல் குர்ஆன் பின்வரும் வசனத்தின் மூலம் விளக்குகிறது. அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். இக்கூற்று சமகால விஞ்ஞானத்தோடு முற்றிலும் உடன்படுவதாக உள்ளது. இன்று கிடைக்கப்பெற்றுள்ள அஸ்ட்ரோபிசிக்ஸ் எனும் விண் இயற்பியலின் முடிவுகளின்படி பிரபஞ்சமானது முன்னர் பதார்த்தம்
மற்றும் காலத்தினதும் பரிமாணங்களுடன் இணைந்ததாகவே காணப்பட்டது. பின்னர் எப்போதோ ஏற்பட்ட ஒரு பாரிய வெடிப்பின் மூலம் முழு பிரபஞ்சமும் தோற்றம் பெற்றது. இந்நிகழ்வானது த பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்பு எனப்படுகிறது. இது பிரபஞ்சமானது ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து தோன்றியதை நிறுவுகின்றது. பிரபஞ்சத்தின் தோற்றப்பாடு குறித்து விளக்குகின்ற ஒரே கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடுதான் என்று இன்றைய நவீன விஞ்ஞான கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. பாரிய வெடிப்புக்கு முன்னர் பதார்த்தம் என்ற ஒரு பொருள் காணப்படவில்லை. இல்லாமை என்ற இந்த நிலைமையில் பதார்த்தமோ சக்தியோ குறைந்தது காலமோ காணப்படவில்லை. அந்த பௌதீக அதீத விளக்கத்தின்படி பதார்த்தம், சக்தி, காலம் என்பன யாவும் அப்போது இருக்கவில்லை. இந்த உண்மையானது நவீன பௌதீகவியலினால் அண்மை காலத்திலேயே கண்டுபிடிக்க முடிந்த போதிலும் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் இதனை குறிப்பிட்டது. வானியல் பற்றிய விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிராத 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரபஞ்சத்தின் விரிவு பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. மேலும் வானத்தை நம் சக்திகளை கொண்டு நாம் அமைத்தோம். நிச்சயமாக நாம் பரந்த ஆற்றல் உடையோராவோம். இங்கு குறிப்பிடப்படுகின்ற சமாவ் என்ற சொல்லானது அல் குர்ஆனின் பல இடங்களில் வெளி, பிரபஞ்சம் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வசனத்திலும் குர்ஆன் அக்கருத்தில் பயன்படுத்தியுள்ளதை அவதானிக்கலாம். அதாவது பிரபஞ்சம் விரிவடைந்து செல்கின்றது எனும் கருத்தை அது முன்வைக்கின்றது. பிரபஞ்சமானது ஒரு மாறா இயல்புடையதும் அறிய முடியாத ஆரம்பத்தை கொண்டதும் ஆகும் என்பதே 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை நிலவி வந்த ஒரே கருத்து. எனினும் நவீன தொழில்நுட்பத்தினை கொண்டு பெற்ற ஆய்வுகளினதும் அவதானங்களினதும் முடிவு பிரபஞ்சமானது தொடக்கத்தினை கொண்டதும் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டிருப்பதுமாகும் என குறிப்பிடுகின்றது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரஷ்ய பௌதீகவியலாளரான அலெக்சாந்தர் ஃப்ரைட்மேன் என்பவரும் பெல்ஜிய பிரபஞ்சவியலாளரான ஜோர்ஜ் லெமேட் என்பவரும் பிரபஞ்சம் தொடர்ச்சியான இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை கோட்பாட்டு ரீதியாக முன்வைத்தார்கள். இவ்வுண்மையானது மற்றொரு அவதானிப்பு தரவு மூலம் 1929 நிரூபிக்கப்பட்டது. எட்வின் ஹபிள் தொலைநோக்கி ஒன்றினூடாக வானை அவதானித்த போது நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலமும் தொடர்ச்சியாக ஒன்றிலிருந்து ஒன்று விலகி அசைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு அங்கமும் ஏனையவற்றிலிருந்து விலகி தொடர்ந்து அசையும் போது இயல்பாகவே பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து பல வருடங்களாக பெறப்பட்ட அவதானிப்புகளின்படி பிரபஞ்சமானது தொடர்ந்து விரிவடைகின்றது என்பது நிரூபணமாகி உள்ளது. இது பற்றி யாருமே அறிந்திராத காலத்தில் தான் அல் குர்ஆன் இவ்வுண்மை